திப்பு சுல்தான் கூட அவருக்கு ஆங்கிலேயர்கள் எதிராக போரிட்டாங்க. வெறும் 18 நாட்கள் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயர்கள் படை வந்து வீழ்த்தப்பட்டது. அவர் வந்து தோல்வி ஒப்புக்கொண்டார். ஆமா, 18 நாட்கள்ல வந்து முடிஞ்சது. ஆனா 286 நாட்கள் கோட்டையை கூட நெருங்க முடியாத அளவுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவும் அவருடைய தம்பி ஊமதுரை அவர்களுடைய படையும் இணைந்து விரட்டி அடித்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. ஆமா, வரலாறு. இந்த வரலாறுல ஆங்கிலேயரே குறிப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகமெங்கும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போரிட்டாங்க, அங்க பல நாடுகள்ல போரிட்டாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க வந்து அந்த ஆங்கிலேயர்கள் இறந்ததுக்கு உண்டான சுவடுகள் எங்கேயுமே இருக்காது. ஆனா பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினால கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய சமாதி இன்னும் இருக்கு. இது உலகத்துல வேற